கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் இந்த நிருபத்தின் இறுதி பகுதிக்கு நேராக வருகிறார். எப்பொழுதும் அவர்கள் மேல் தாம் வைத்திருக்கிற வாஞ்சையையும் பிரியத்தையும், அவர்களுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளான பிலிப்பியர்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு பவுலுக்கு சந்தோஷமும் கிரீடமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது அவர் பரலோகத்தில் சென்று பெற்றுக்கொள்ளப் போகிற கிரீடத்தின் ஒரு முக்கியமானவர்கள் நீங்கள் என்பது போல, நீங்களே அந்த எனக்கு கிரீடம் என்று சொல்வது போல இது அமைகிறது. சொல்லும்போது, எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு வாஞ்சையானவர்களே, எனக்கு சந்தோஷமானவர்களே, உங்களுடைய வாழ்வு என்னை இவ்வளவு மனமகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறது. இதிலே நீங்கள் நிலைத்திருங்கள், இப்படியே நீங்கள் நிலைத்திருங்கள், கிறிஸ்து உங்களை கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நமது தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பரமபிதாவாகிய தேவனுடைய வீடாகிய பரலோகத்தின் பிள்ளைகளாக, பரலோகத்தின் பிரஜாக்களாக, பரலோகத்தின் குடியுரிமையை பெற்றவர்களாக வாழ்வதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக வாழ்வை நாம் அனுபவிப்பதற்கு பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் பூமியிலுடைய காரியங்களிலே பற்றற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் இந்த ஒரே சிந்தை தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பரலோக மேன்மையான வாழ்வை குறித்தே, அதாவது கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிற அந்த நித்திய வாழ்வை குறித்தே நாம் சிந்திக்க வேண்டும். நித்திய வாழ்வு என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் நித்திய வாழ்வு. அதை எப்படி அடைய வேண்டும்? நாம் சக மனிதர்கள் ஏக சிந்தையாய் இருந்து, சக மனிதர்களுக்கு மன்னித்து, ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருந்து, ஒருவரை ஒருவர் அன்பாலே உபசரித்து, தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருந்து காணப்பட வேண்டும் என்று எழுதிக்கொண்டு, உத்தம கூட்டாளியே என்று மூன்றாவது ஒரு பெண்ணையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டி எழுதுகிறார். யயோதியால், சிந்திக்கேயால், இவர்கள் 2 பேருக்கும் அவர் புத்தி சொல்லிவிட்டு, மூன்றாவது ஒரு நபரை என்னுடைய உத்தம கூட்டாளியே என்று இவர் அந்த நபருக்கு வைத்திருக்கிற பட்டப்பெயரை வைத்து சொல்லுகிறார். இது ஒருவேளை ஆக்கிலாவின் மனைவியாகிய பிரிசில்லாவை அறிமுகப்படுத்துவது போல இது இருக்கிறது. அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது இருவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் பிரிந்திருப்பார்களே, ஆனால் மூன்றாவது நபராகிய நீர் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனம் பொருந்த உதவி செய்ய வேண்டும். இந்த சிந்திக்கையாலும் எனக்கு கிளம்மந்தோடு கூட நான் வேலை செய்யும் போது எனக்கு நல்ல உடன் வேலையாட்களாக கூட இருந்து சுவிசேஷத்தின் நிமித்தம் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இவருடைய நாமங்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய பெண்களின் லிஸ்டை இங்கே எழுதுகிறார். சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பணி செய்கிறதுனால மனச்சடவுகள் உண்டாகக்கூடாது, பிரிவினைகள் உண்டாகக்கூடாது. கிறிஸ்து நமக்காக பிரிந்திருக்கவில்லை. கிறிஸ்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க வந்தது போல நாமும் ஒருவரோடு ஒருவர் சாந்த குணம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் சந்தோஷத்தின் பொருட்டு நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். கிறிஸ்து சர்வ வல்லமை புரிந்தவராய் இருந்தாலும் அவர் பூமியிலே வாழும்போது சாந்த குணமுள்ளவராய் வாழ்ந்தார். ஆதலால் நாமும் கிறிஸ்துவின் சாந்த குணத்தை, பொறுமையை, நீடிய பொறுமையை, சகிப்புத்தன்மையை தரித்து கொண்டு அந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக, அதாவது தேவனுக்கு பிரியமான ஆத்துமாக்களை சம்பாதிப்பவர்களாக இருந்து கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி நாமே ஆயத்தப்படுத்த கடவோம். ஆதலால் நீங்கள் மற்ற எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், உங்களுக்குள்ளாக பலவிதமான தேவைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், புரிதலிலே குறைவு இருக்கலாம், கேள்விக்குறிகள் இருக்கலாம், அல்லது ஐயப்பாடுகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திடுங்க. இது எனக்கு புரியலை, இது எனக்கு குழப்பமா இருக்கு, இம்மட்டும் எங்களை நீங்கள் வழி நடத்தினவரே, எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதும்போது, கண் அதற்கான வேலையை செய்யும், காது அதற்கான வேலையை செய்யும், கால் அதற்கான வேலையை செய்யும். காலுடைய வேலையை செய்ய முடியாது. அதே போல காலுடைய வேலையை கண் செய்யாததினாலே அது சரீரத்தின் அவயமல்ல என்று நாம் சொல்ல முடியாது என்றெல்லாம் மிக தெளிவாக எழுதியிருப்பார். நாம் எல்லோரும் சரீரங்களிலே வேறொரு அவயங்களாய் இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒரே சரீரத்தின் அவயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருப்பார். ஆதலால் நம்முடைய சின்ன சின்ன ஐயப்பாடுகள், புரியாத வினம் புரியாத சூழல்கள்,
செயல்பாடுகள் இவை எல்லாவற்றிலும் நமக்கு புரியவில்லை என்றால் அதை தேவனிடத்திலே சொல்லிவிடுவது நல்லது. அவரிடத்திலே சொல்லிவிடும்போது தெய்வீக சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். சில வேளைகளிலே எழுத்து முறையிலே தேவனுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். சில வேளைகளிலே கூடி இருவர் மூவர் சேர்ந்து ஜெபித்து தெரிவிக்க வேண்டும். தேவனிடத்தில் விரும்பி வருந்தி கேட்டு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான மாற்றங்கள் உண்டாகும் வரைக்கும் அவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் நமது இயலாமையிலே தேவனுடைய வல்லமையை ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் போதும், நமது இயலாமையை தேவனிடத்திலே அறிக்கை செய்யும் போதும், தேவனுடைய மேலான சமாதானம் நம் இருதயங்களை ஆட்கொள்ளும். ஏனெனில் நாம் தேவனிடத்திலே சகலத்தை ஒப்புவிக்கும் போது நாம் அந்த ஒரி பண்ணுகிற, யோசித்து கொண்டிருக்கிற, கவலைப்படுகிற அந்த காரியம் இது என்னால் கூடாதது, என் தேவன் இதை செய்து விடுவார் என்ற நம்பிக்கையிலே அவரிடத்திலே ஒப்புவிக்கிறோம். தேவனிடத்திலே ஒப்புவித்த காரியங்களை தேவன் அமைதியா இருக்க மாட்டார், அவைகளை சரியான நீதியான முறையிலே செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருப்பதினாலே விசுவாசத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆதலால் இந்த காரியத்தை குறித்தான மன உளைச்சல் நம்மை விட்டு நீங்கி போகிறது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறது. நம் வாழ்க்கையின் எந்த சூழலா இருந்தாலும், அது நன்மையான சூழலா இருந்தாலும், தீமையான சூழலா இருந்தாலும், குழப்பமான சூழலா இருந்தாலும், நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அதாவது நமது சிந்தைகளிலே உண்டாகக்கூடிய ஒவ்வொரு பிரஷரையும் நாம் கிறிஸ்துவுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து இயேசு சகல பிரஷரையும் சகல அந்த வேதனைகளையும் அனுபவித்தபடினாலே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை நமக்கு உண்டாக்கி நம்மை அதன் ஊடாக நடத்தி வந்து வெளியே கொண்டு வருவார். ஆதலால் சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்குள் எவைகள் உண்மை, கிறிஸ்துவுக்குள் எவைகள் எல்லாம் ஒழுக்கம். பல வேளைகளிலே கிறிஸ்துவர்களாகிய நாம் நமக்கென்று சில வரையறைகளை வைத்திருப்போம். இது உண்மை, இது பொய், அதாவது இப்படி இதை சொல்லலாம், இப்படி இந்த பொய்யை மறைக்கலாம் அப்படின்னு சில வரைபாடுகள் வைத்திருப்போம். நமக்கென்று ஒரு வரைமுறைகளை வைத்திருப்போம். தவறு. ஒழுக்கங்களிலும் கூட ஆண்களுக்கு இந்த ஒழுக்கம், பெண்களுக்கு இந்த ஒழுக்கம் என்றெல்லாம் கூட வைத்திருப்போம். தவறு. இங்கே மிக தெளிவாக கிறிஸ்துவுக்குள் உள்ளான உண்மை, கிறிஸ்துவுக்குள் உள்ளான ஒழுக்கம், கிறிஸ்துவுக்குள் உள்ளான நீதி. இந்த உலகம் சிலதை நீதின்னு சொல்லும், சிலதை அது அநீதின்னு சொல்லும். ஆனா அது நீதின்னு சொல்ற காரியம் கூட தேவனுடைய பார்வையில அநீதியா இருக்கலாம். அதனால் கிறிஸ்துவுக்குள் உண்டான நீதி, கிறிஸ்துவுக்குள் உண்டான கற்பு, கிறிஸ்துவுக்குள், அதாவது கிறிஸ்துவை போன்ற அன்பு, கிறிஸ்துவை போன்ற நற்கீர்த்தி, கிறிஸ்துவை போன்ற புண்ணியம், கிறிஸ்து மனதிலே இருந்த சிந்தை, புகழ், பரலோக சிந்தை, பரலோக புகழ், இவைகளைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து தனது பூமியிலே வாழ்கிற காலங்களிலே எந்தெந்த காரியங்களிலே தேவனுக்கு உண்மையாய் இருந்தார், ஒழுக்கமாய் இருந்தார், நீதி உள்ளவராய் இருந்தார், கற்புள்ளவராய் இருந்தார், அன்புள்ளவராய் இருந்தார், நற்கீர்த்தி உள்ளவராய் இருந்தார், பிறருக்கு புண்ணியமான காரியங்களை செய்தார். அவர் தேவனுடைய நாம மகிமைக்கான புகழ்ச்சியான காரியங்களையே சிந்தித்து கொண்டிருந்தார். இவைகளை நாம் நமது எண்ணங்களிலே சிந்தித்து செயலாற்ற வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அதாவது கிறிஸ்துவை உங்களால் முழுமையாக பின்பற்ற முடியாது என்று நினைப்பீர்களானால் நீங்கள் என்னை பின்பற்றலாம், நான் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அப்படி மனதிலே சுத்த மனசாட்சியோடு நாம் வாழ பிரயாசப்படுவோம். அப்பொழுது தேவனின் சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த பிலிப்பிய திருச்சபையினர் தங்களால் இயன்ற உதவியை பவுலுக்கு செய்து வந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் செய்தார்களாம். இந்த கடைசி தருணத்திலே ராயனுடைய அரண்மனையிலே அவர் கைதியாய் இருக்கும்போது கூட அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையும் பொருட்படுத்தாதபடிக்கு பவுலுக்காக அவர் உதவி செய்தார்களாம். ஆதலால் அவன் மனதிலே மிகவும் சந்தோஷம் உண்டாயிற்றாம். அதாவது அவர் மிகப்பெரிய நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குழப்பமான சூழல், என்ன முடிவு வருகிறது, கேஸ் எந்த விதமாக தீர்ப்பு வரும் என்று ஒரு குழப்பமான சூழலிலே இந்த பிலிப்பியர்கள் காட்டின அன்பானது அவரை பல விதங்களிலே ஆறுதல் படுத்தி இருக்கிறது. நம் மத்தியிலே வாழுகிற ஊழியர்கள், நம் மத்தியிலே கடந்து வருகிற ஊழியர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் பலமுறை இப்படி உதவி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு மட்டும் வாய்க்கவில்லை. ஒருவேளை பவுல் பலமுறை பிலிப்பியர்களுடைய அன்பை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அவர்களுக்கு சரியான விதத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்கிற ஒரு மறைமுகமான காரியத்தையும் கூட இங்கே சொல்லுகிறார்.
இதை நான் என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை. எனக்கு குறைவென்று நான் என்று சொல்லவில்லை. நீங்கள் என் மேல் காட்டின அந்த அன்பு இடையிலே குறைந்து விட்டதோ என்று நினைத்து சொல்லுகிறேன். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். உங்களுடைய பணமோ பொருளோ உபசரணையோ இல்லை, அதன் பின்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலைமையும் அன்பையும் நான் உணர்கிறேன். எனக்கு இந்த பொருட்களெல்லாம் இல்லாமல் வாழ என்னால் முடியும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார். பவுலுடைய பிறப்பிலிருந்தே அவருக்கு உணவு, உடை, உறைவிடம், பாதுகாப்பு, அதிகாரம், அந்தஸ்து, நல்ல ஆளுமை, இறையியல், தத்துவம், பன்மொழி பேச்சாளர், இப்படி பல விதமான பன்முகத்தன்மையாளராக அவர் வாழ்ந்திருந்தும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ரோம ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தில் அந்த குடியுரிமையை பெற்ற ரோம காலனி இருக்கக்கூடிய இடங்களிலே கப்பல்களிலே சலுகையோடு யாத்திரை செய்ய ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளாகவும் நுழைந்து செல்வதற்கான இன்றைய காலகட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசா இவைகளெல்லாம் வைத்திருப்பவரை போல வாழ்ந்த அந்த பவுலானவர் ஊழியத்தின் நிமித்தமாக பட்டினியாய் இருந்திருக்கிறார், குறைவுபட்டு இருந்திருக்கிறார், தாழ்ந்து இருந்திருக்கிறார். இவைகளெல்லாம் நான் வாழ போதிக்கப்பட்டேன். நான் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதற்காக இவைகளெல்லாம் நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பெரிய காரியங்களை மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள காரியங்களை மாத்திரமல்ல, சுகம் கொடுக்கும் காரியங்களை மாத்திரமல்ல, போதிக்கிற காரியங்களை மாத்திரமல்ல, எனக்கென்று எதுவுமே இல்லாமல் வாழும் அந்த வாழ்க்கையும் கூட நான் என் கிறிஸ்துவினால் பலத்தோடு சகலத்தையும் செய்கிறேன். ஆனாலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட கூட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது நான் எவைகளெல்லாம் இழந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனாலும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்துக்காக இவைகளெல்லாம் இழந்திருக்கிறேன். நீங்கள் என்னுடைய இந்த குறைவுகளை நீங்கள் நிறைவாக்க பிரயாசப்பட்டதினாலே, கிறிஸ்துவுக்காகவே நீங்கள் இவைகளை செய்கிறீர்கள் என்பதினாலே தேவன் உங்களை மேலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் என்னுடைய இந்த உபத்திரவத்திலே நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டது உங்களுக்கு நல்லது என்று ஆரம்ப காலத்திலே மக்கதோனியாவிலிருந்து அவர் புறப்பட்டு எருசலேமில் வாழ்கிற விசுவாசிகளுக்கு அவர் காணிக்கை பணத்தை உபயோகிப்பதற்கு புறப்பட்டு போனார் அல்லவா, அதை இங்கே நினைவு கூறுகிறார். பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கிடைத்த காணிக்கைகளை சரியான முறையிலே எருசலேமிலே ஒப்படைக்க வேண்டும். ஆனால் பவுலுக்கான வழி செலவுகளை இந்த பிலிப்பியர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இப்படியாக ஒரு சில காலங்கள் கழித்து அவர் தெசலோனிக்கேயில் வந்து தங்கி இருக்கும் போது கூட அவருடைய குறைச்சல் அவருக்கு என்ன தேவை என்று பார்த்து 2 தரம் இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அது உடையாயிருக்கலாம், தோல் சுருளாயிருக்கலாம், எழுத்தாணிகளாயிருக்கலாம், அல்லது தோல் சுருக்களை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடியவைகளாயிருக்கலாம், கப்பல் யாத்திரைக்கான தேவைகளாயிருக்கலாம், உணவு தேவைகளாயிருக்கலாம். இப்படி பவுலுடைய தேவை, ஊழிய தேவை இன்னதென்று அவர்கள் அறிந்து பவுலுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பலன் பரலோகத்தில் பெருகும்படியே நான் நாடுகிறேன். நீங்கள் செய்த சின்ன சின்ன காரியங்களை எல்லாவற்றையும் பரலோகம் கணக்கிலே வைக்கிறது, அதற்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் பரலோகம் தனது வங்கி கணக்கிலே வைத்திருக்கிறது. அந்த முதலீடுகளுக்கு முதலீடும் உண்டு, முதலீடுக்கான வட்டியும் உண்டு. அசலும் வட்டியுமாக திருப்பிக் கொள்வோம் என்பதை நாம் விசுவாசிங்கள். அதன் மூலியமாக ஊழியத்திற்கென்று நாம் செயல்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. பவுலுக்கு இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருந்தது. ஆனால் அவர் வாழ்க்கையிலே பரிபூர்ணமான கிறிஸ்துவை பெற்றிருந்தார். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் ஏதோ எனக்கு எல்லாம் கிடைத்தது, கிறிஸ்து கிடைத்து விட்டார், அதனால் எல்லாம் கிடைத்தது. உங்களால் கொடுக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கூட தேவனுக்கு பிரியமான உகந்தபடியாக எப்பாப்ராத்தேத்துவின் கையிலே வரப்பெற்று தேவனுக்கே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு வேளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். வானமும் பூமியும் அண்ட சராசரமும் அதன் கோள்களும் அதன் நிறைவுகளும் தேவனுடையவைகள். அவர் மனிதனிடத்தில் வாங்கி தேவனுக்கு சம்பத்துகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. தேவன் தந்தவைகளிலிருந்து மனிதன் தேவனுக்கு அன்பு காணிக்கையாக படைத்து ஆண்டவர் மேல் அவன் வைத்திருக்கிற அன்பை காட்ட வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லுகிற வாக்கியங்களும் என்னை இந்த பூமியிலே வாழ வைத்த தேவனை போல நானும் பிறரை வாழ வைப்பேன், என் தேவனின் பிரியமான அன்பான குணங்களை வெளிப்படுத்துவேன் என்று செயல்படுகிறவனையே தேவன் விரும்புகிறார். தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர்,
அவர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்துவை நாம் பற்றும் விதத்தின் மூலமாக நம் குறைவுகள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு மகிமை உண்டாவதாக என்று எழுதுவதினாலே இது கிறிஸ்து, பவுல், பிலிப்பியர் என்று அந்த தொடராட்டமானது உண்மையாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் பிதாவானவராய் இருக்கிறார். ஆமென். இறுதியாக அவர் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் என்னுடைய வாழ்த்தாக சொல்லி வாழ்த்துங்கள். என்னுடைய இருக்கிற மற்ற சகோதரர்களும் உங்களை மனதார வாழ்த்துகிறார்கள். இப்பொழுது அவர் ராயனுடைய அரண்மனையிலே கைதியாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் ரோமர்களில் இருந்து கிறிஸ்தவர்களாய் ஆனவர்களும் இந்த கடிதங்கள் எழுதும்போது இந்த கடிதங்கள் எல்லாம் எழுதும்போது அவர்கள் இந்த ஒரு ஜெப கூடி ஜெபித்திருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அவர்களும் எங்களுடைய வாழ்த்துதல்களை சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அதையும் தனது கடிதத்திலே குறிப்பிடுகிறார். பவுலுடனே கூட லூக்காவும் தங்கி இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். லூக்கா அங்கே தங்கி இருக்கிற காலங்களிலே அரண்மனைகளிலே இருக்கக்கூடிய அநேக ராஜவம்சத்து பிரபுக்களும் லூக்காவின் மூலமாக செய்தியை அறிகிறார்கள். அப்படி அறிந்து கொண்டவர் தான் தியோபிலஸ். அவருக்காக எழுதப்பட்ட சுவிசேஷ புத்தகம்தான் லூக்கா. அதன் பின்பு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம். பவுலுடைய அதாவது திருச்சபையின் ஆரம்ப வரலாறு முழுவதையும் பவுலின் மனம் திரும்புதலிலிருந்து வரலாறு முழுவதையும் சித்தரிக்கக்கூடிய புத்தகம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகளின் 28ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியும் இந்த பிலிப்பிய புத்தகத்தின் நிறைவு பகுதியும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும். சுவிசேஷ புத்தகங்களோ அல்லது அப்போஸ்தலர் நடபடிகளோ எழுதப்படுவதற்கு முன்பாகவே இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. தியோபிலிஸை போல அநேகர் ராயனுடைய அரண்மனையிலே பணி செய்கிறவர்களும் லூக்காவின் மூலமாக பவுலை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இப்படி பவுலுடைய நிருபமானது ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகளாக எல்லாவற்றுக்கு மேல ஒவ்வொரு மனிதனையும் கிரேக்கர்களை விசேஷமாக கிரேக்கர்களை ரோமர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிறவராக காணப்பட்டார். எந்த சூழலும் கிறிஸ்துவின் நாமத்தையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் பறைசாற்றுகிறவர்களாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.